Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. -degree freezing weatherல என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கேக் கட் பண்ணோம். இதுல ஒரு முக்கியமான சேலஞ்ச் இருக்கு. இந்த -degree weatherரை தாங்கிட்டு ஜாக்கெட்டோ, ஹேட்டோ, மிட்டன்ஸோ, ஸ்வெட்டரோ எதுவும் போடாம இந்த குளிர்ல கேக் கட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு டாட்டர் வந்து சேலஞ்ச் கொடுத்திருக்காங்க. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பண்ண போறோம். இதுல செம ரிஸ்க் இருக்கு. விளையாட்டுத்தனமா விபரீதம் தெரியாம எடுத்த இந்த ரிஸ்க்னால கேக் கட் பண்ணும்போது எனக்கு ஃப்ராஸ்ட் பைட் வந்துருச்சு. ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னா என்னன்னு ஃபீல் பண்ணாதவங்களுக்காக வீடியோல கேக் கட் பண்ணும்போது நான் சொல்றேன். வீடியோவை கண்டினியூவா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். என்னோட பர்த்டேக்காக கேக் வாங்க வந்திருக்கோம். ஆமா, ரெட் வெல்வெட், பீனட் பட்டர் பைட்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரெட் ஃபேவரிட்ஸ் இருக்கு, சின்னமன் பன், ப்ளூபெரி காஃபி கேக் பைட்ஸ் இருக்கு. இங்க இருக்கு கேக். சின்ன கேக் தான் வாங்க போறோம். டபுள் லேயர் கேண்டி கேக். பெரிய கேக். சின்ன கேக் வாங்கிக்கலாம். பெரிய கேக். இவ்வளோ கேக் வெரைட்டிஸ் பார்த்தா எதை வாங்குறதுனே தெரியல. ஏன்னா அவுட்டோர்ல ஸ்னோவில் வைக்கிறதுனால யாரை கூப்பிட்டாலும் இவ்வளோ குளிர தாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் தான். அதனால தான் ஒரு சின்ன சைஸ் கேக் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். ஓகே, சின்ன பிளாக் ஃபாரஸ்ட் எடுத்துக்கலாமா? எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் இது எடுக்கலாம். ட்ரிபிள் சாக்லேட், நிறைய சாக்லேட் ஃப்ளேவரா இருக்கும். அது இதோட பிளாக் ஃபாரஸ்ட் இது டாட்டி பிளாக் ஃபாரஸ்ட் சீஸ் கேக், கேண்டில், லெமன் கிரீம். சீக்கிரம் டேட் மூஸ் 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 எடுக்கலாம். இப்போ பார்த்துருக்கீங்கன்னா நாங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஆனால் பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்னோ வந்தது ரொம்ப ரேர் தான். அப்படியே ஸ்னோ வந்தாலும் இங்கே கேக் கட் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. இது வந்து ஒரு பார்க்கு, ப்ளே ஏரியா இருக்குது. ஆப்போசிட்டில் வீடெல்லாம் ஸ்னோஃபாலில் இருக்குது. நம்ம கார் அப்படியே நிறுத்திட்டு சூப்பர் இடம். 10 வருஷமா யோசில இருக்குமே இப்படி ஒரு ஸ்னோவில் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஆசையாக வந்திருக்கோம். கீழே போட்டான் ஹனி. இங்கேயா அங்கேயா ஹனி? ஹனி அப்புறம் வரல வா, அங்க வச்சுக்கலாமா? ஐயா அது நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் நல்லா நிறைய வெயிட் இருக்கும்ல. இரு, ஸ்னோ மேல வைக்கலாம். அவங்க கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெதர் பார்த்தீங்கன்னா -25, சரியான குளிர். அதுவும் விண்டியா இருக்கும்போது இன்னும் சில்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு நல்லாவே குளிர் தாங்கிடுவேன். வின்டர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங், ஸ்கீயிங் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி ஸ்னோமேன் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பண்ணா கூட நான் பண்ணிடுவேன். அந்த டைம்ல எல்லாம் தெர்மல்ஸ், ஜாக்கெட், பூட்ஸ் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் குளிர் தாங்கிக்க முடியும். பட் இப்ப பர்த்டே கேக் கட் பண்ணும்போது இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப குளிரும். ஹனி ஹனி நீ இவனை பிடிச்சுக்க. அவங்க ரெடி பண்ணிட்டோம். மத்தலிக்க இப்ப நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்ல ஹேட் இல்லாம, கிளவுஸ் இல்லாம, மிட்டன்ஸ் இல்லாம, அப்புறம் ஸ்வெட்டர் இல்லாம பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். இதான் நம்ம சேலஞ்ச். இதைத்தான் நம்ம பண்ண போறோம். ரெடி? த கேக்கு. ஓகே ரெடி. நானு குளிரு. ஓகே ஓகே, கை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஆஃப் ஆயிடுச்சு, ப்ளோ பண்ண முடியல. தள்ளு. சரி பரவாயில்ல விடு. ஹேப்பி பர்த்டே டு யூ. சீக்கிரம். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் பிரியா. Happy birthday to you.
வேற என்ன கேக் ಅದರ ಕೇಕ್ ಅದರ ಕೇಕ್ ಸಾப்பிಡು ಅದರಿಂದ ಕೇಕ್ ಸಾப்பிಡು ಅದರಿಂದ ಕೇಕ್ நீ ஆக்காட்டு கையில எல்லாம் வாங்க கையில வேடா அவனுக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் மாட்டவா ஐ ப்ளீஸ் காசு கேட்கறதுக்கு எனக்கு கம்மல இதுக்கு மேல எனக்கு நிக்க முடியல காருக்குள்ள போயிடலாம் ஓகே ஓகே நானே கேக் சாப்பிடுறேன் போட்டு சீக்கிரம் ஸோ இப்போ எடுத்த ஃபோட்டோவை தான் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே வந்திருக்க இந்த பார்க் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுற தூரத்தில் இருந்தது. இந்த ஏரியாவிலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம தெர்மல்ஸ் போட்டு ஜாக்கெட், ஹேட்டு அண்ட் மிட்டன்ஸ் இதெல்லாம் போட்டுருந்துருக்கணும். இந்த மாதிரி க்ளவுஸ் கூட போடாமல் இந்த மாதிரி பண்ணும்போதுன்னா கை ரொம்ப ஃப்ராஸ்ட் பைட் அதிகமாகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராஸ்ட் பைட் அப்படிங்கிறது வந்து ரத்தம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிற வழி தான் நமக்கு கையில் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கையில் வலி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு 100 ஊசி வச்சு கையில் ஒரே இடத்துல குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ரத்தம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது வலிக்கும். ஸோ அதுக்காக தான் உடனே காரில் போய் ஹீட்டர் ஆன் பண்ணி கையெல்லாம் நல்லா வார்ம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்னோ வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்னோவில் நல்ல சேஃபான ஒரு ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்னோவில் வந்து எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ சேஃபாக இருக்கலாம், என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற வீடியோலாம் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்னோவில் விளையாடினது அண்டு ஸ்னோவில் நாங்கள் ஸ்னோ உமன் அண்டு ஸ்னோ உமன் பண்ணினது எல்லா விதமான ஸ்னோ வீடியோஸும் கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் வளர ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.